ஐயப்ப பக்தர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஐயப்ப யாத்திரையினை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தும் கோரிக்கையினை பெருந்தோட்டம் என்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வேண்டுகோளுக்கு இணங்க புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹெனிதும சுனில் செனவி அவர்களின் ஆலோசனையின் பிரகாரம் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்களின் பரிந்துரைக்கமைய அமைச்சரவை அனுமதி பெற்றதுடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இது உலகவாழ் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாவதோடு ஐயப்பன் யாத்திரையினை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்திய ஒரே நாடு என்ற பெருமையை இலங்கை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சியை யதார்த்தமாக்க ஆரம்பம் முதல் அயராது உழைத்த இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் சகல ஐயப்ப குரு சுவாமிமார்கள் உட்பட சகல சுவாமிமார்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.